என் பேர் நீதியால் ஆலத்தூர் கிராமத்திலிருந்து வரேன். ஆண்டவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இது வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு கொடாக்கொடி நன்றி. அது மாத்திரம் இல்லை, என்னை என்ன நைட்டில் வந்து கொட்டிடுச்சு, என்னன்னு தெரியல, காலெல்லாம் வீங்கி போச்சு. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நடந்தே தான் போனோம். நேரத்தில் எந்த பஸ்ஸில் போனோம். ஏன்னா 2 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்த உடனே அப்படியே தலைலாம் பாரம் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களை எல்லோரையும் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து சுகமாக வாழ வச்சு வரீங்களே தெய்வமே, எனக்கு சுகம் கொடுங்க. நம்ம கிருபையும் கூடாது நான் சாட்சி சொன்னேன். அதேமாதிரி ஊசி போட்டு படுத்தேன், தலை பாரம் ஆகிடுச்சு. உடனே நம்ம ஜபா என்னென்று போன மாதம் வாங்கி வந்து அதை தடவி படுத்துக்கின்னு அந்த தலை பாரம்லாம் சுகமாயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, எனக்கு மறுபடியும் காலே வரல, நடக்கவே முடியல. அப்புறம் நம்ம ஊசி போட்டால் நல்லா ஆகலை. ஆனாலும் நம்ம ஜபம் எடுத்து கிருபையின் கூட ஜபத்தை எடுத்து அந்த எண்ணெய் பூசி சுகமாக இன்றைக்கி நடந்து சுகமாக வர வச்ச தேவனுக்கு நன்றி. அது மாத்திரம் எல்லா நோய்களிலிருந்து என்னை சுகமாக்கி பிரச்சனைலேருந்து எங்களை காப்பாற்றி வாழ வச்ச தேவாதி தேவனுக்கு கூட கொடி நன்றி. அவங்க சொன்ன சாட்சி ஏதோ கடிச்சிருச்சு, அவங்க கால் வீங்கிடுச்சு, ஊசியெல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க, அப்பவும் சரியால தலைபாரத்தோடு இருந்திருக்காங்க. ஜெபம் என்ன தடவி ஜெபம் பண்ணியிருக்காங்க. இயேசு சுகம் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளையில் அமர்ந்திருக்கிற சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அருமை சகோதர சகோதரிகளை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வேத பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆனால் அதில் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற காரியம், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தோல்வியாக முடிஞ்சிருக்கலாம். சில நேரங்களில் ஒரே சஸ்பென்ஸாக இருக்கலாம், சில நேரங்களில் குழப்பமாக இருக்கலாம், சில நேரங்களில் அடுத்த ஸ்டெப் போக முடியாதபடி ஏதோ ஒரு சிக்கலில் தவிக்கிறவளாக நாம் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறார். யார் மூலமாய் பேசுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் மிகவும் படித்த ஒரு பெரிய ஞானி அவர். அந்த நாட்களிலே செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர், அரசாங்கத்தினாலே அடையாளம் காணப்பட்டு அரசாங்கம் அதிகாரம் பெற்ற ஒரு நபர். அவருடைய செல்வாக்கினாலே அங்கிருக்கிற திருச்சபைகளெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டது. அநேகர் உபத்திரத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினார்கள். அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இதற்கெல்லாம் காரணமாய் இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அதிகாரம் இருந்தது, அவரிடத்தில் படிப்பு இருந்தது, அவரிடத்தில் படைபலம் இருந்தது, அவரிடத்தில் செல்வாக்கு இருந்தது, அவரிடத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குவிந்து கிடந்தது. அதில் அவருக்கு நிச்சயமாகவே அவர் உணர்ந்தபடினாலே அதில் அவருக்கு ஜெயம் இல்லை. அது அவருக்கு ஒரு கிரெடிட்டாக, அது ஒரு வெற்றியாக நிச்சயமாய் அவருக்கு தோன்றவில்லை.
அது அவருக்கு வெற்றி இல்லை என்பதை அவர் நன்றாய் அறிந்தபடினாலே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால்தான் ஜெயம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றிவிடும் என்று சொன்னால் அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உண்டாக்காது. இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்களோ, இந்த உலகத்துடைய கல்வியோ, இந்த உலகத்துடைய செல்வாக்கோ, இந்த உலகத்துடைய பதவியோ அல்லது பேரோ புகழோ, இந்த உலகத்துடைய மேன்மையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது நிச்சயமாக இல்லை. அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம், பெரிய பணக்காரராக இருப்பார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள். அநேகரை பார்த்திருக்கிறோம், அவர்கள் எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். அநேக காரியங்களிலே பாருங்கள், அநேகர் இப்படியாய் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் துன்பப்படுகிறதை நம் செய்தியின் மூலமாய் பார்க்கிறோம். பலவிதமான சோஷியல் மீடியாக்கள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஏழையாக இருக்கிற அல்லது ஒன்றுமே வசதி இல்லாமல் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் அல்லது ஜெயமாய் வாழ்வதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஜெயத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் நமக்கு ஜெயம், அவர் அருளின பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஜெயம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டாகிறது. சரி, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்? பாருங்கள், ஜெயம் பெற்ற மனிதர்கள் அநேகரை நம் வேதத்தில் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அநேக வேத எடுத்துக்காட்டோடு கூட நாம் வாசித்து பார்க்க முடிகிறது. அதை ஒருவேளை கேட்டு இருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புவது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார்? நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, யாருக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார் என்று சொன்னால், தேவனால் பிறந்த ஒரு மனிதனுக்குத்தான் ஆண்டவர் ஜெயம் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நான் சொன்ன ஏற்கனவே, பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய ஒரு எல்லா காரியங்களிலும் அவர்கள் வலிமை படைத்தவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர்கள் ஜெயம் எடுக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவர்களுக்குத்தான் ஜெயம் கிடைக்கும். தேவனால் பிறக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பது இல்லை, அது மாய்மாலமானது. சந்தோஷம் என்பது இல்லை, அது மாய்மாலமானது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதாக கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நிக்கதேமு என்று சொல்லுகிற ஒரு நபரை குறித்து நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அது 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்கள், 4-5 வசனங்களை வாசிக்கலாம். இவன் இயேசுவிடத்தில் வருகிறான். இவன் ஒரு ரகசிய சிஷ்யனாக இருக்கிறான். இயேசுவிடத்தில் ரகசியமாய் வந்து ஆண்டவருடைய வசனங்களை எல்லாம் கேட்குறான். நீ நல்ல போதகரேன்னு சொல்லி அவரை அழைக்கிறான். உங்களுடைய வசனங்கள் சத்தியங்கள் எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து எல்லா வசனத்தையும் கேட்டுக்கிறான். அப்படி கேட்கும் பொழுது இயேசு அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார்.
என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிக்கலாம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில், ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு ரொம்ப தெளிவா அழகா சொல்லிட்டார். நீ மறுபடியும் பிறந்தாதான் ஜெயம் எடுக்கிற மனுஷனா இருப்ப. நீ ரகசியமா வந்து வசனத்தை கேட்டுக்கிட்டாலும் சரி, எனக்கு அநேக உதவிகள் செய்தாலும் சரி, நீ என்னை நேசிக்கிறவனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீ மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு மனிதன் தான் ஜெயம் எடுக்கிற ஒரு மனிதன். அவன்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவன்தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை மறுமையிலே வாழ முடியும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும்னு சொன்னாக்கா, இருக்கிறபடியே இருந்த ஆண்டவர் ஜெயம் கொடுத்துருவார்னாக்கா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலத்தினாலாம் என்ன? நீ ஞான ஸ்நானத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் வேணும். ஞான ஸ்நானத்தோடு மாத்திரம் இல்லை, அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஞானஸ்நானம் வேண்டுமானா எடுத்துக்குவாங்க, ஆனால் அபிஷேகத்தை பெற்றிருக்க மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், 2 காரியத்தை தெளிவாக சொல்கிறார். ஒன்று ஜலத்தினாலும் ஆவியினாலும். இந்த 2லையும் நீ பிறக்கலன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உனக்கு வெற்றி கிடைக்காதையா? நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நீ வெற்றியுள்ள ஒரு மகனாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் இயேசு ராஜாவுடைய மகிமையில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயத்தோடு தேவனோடு கூட நாம் வாழ்ந்திருக்கணும்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் தேவனால் பிறக்கப்படணும். தேவனால் பிறக்கப்படாத ஒரு மனிதன் நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை கோடிகள், எத்தனை பதவிகள், எவ்வளவு செல்வாக்கு, எத்தனை நாடுகளை சுற்றி சுற்றி எவ்வளவு பேர் புகழ் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தோல்விதான். அவருடைய வாழ்க்கை ஃபெயிலியர் தான். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஜெயமும் இல்லை. இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து போகும். ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதனுக்கு வெற்றியுள்ள ராஜ்யம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா! ஜெயமுள்ள ஒரு ராஜ்யம் காத்திருக்கிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவர்தான் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து, நம்மை அபிஷேகித்து புதிய மனிதனாய் மாற்றுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாய் பிறந்த ஒரு மனிதன், தேவனால் பிறக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையே புதிதாய் மாறுகிறது. அவனுடைய சுவாபங்கள் புதிதாய் மாறுகிறது. அவனுடைய குணாதிசயங்கள் புதிதாய் மாறுகிறது. அவனுடைய செயல்பாடுகள் புதிதாய் மாறுகிறது. அவனுடைய ரிலேஷன்ஷிப் புதியதாய் மாறுகிறது. அவனுடைய நண்பர்கள் புதியதாய் மாறுகிறார்கள். அவனுடைய சமுதாய பழக்க வழக்கங்கள் புதிதாய் மாறுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் பிறக்க செய்கிறார். தேவனால் பிறந்த மனிதன் அப்படித்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அவருக்கு தான் ஆண்டவர் நான் ஜெயம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஜெயம் கொடுத்துட்டார், நானும் ஜெயம் பெற்றுட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ மறுபடியும் பிறவாமல் உட்கார்ந்துன்னு வச்சுக்கல,
மறுபடியும் பிறவாமல் அப்படியே அவன் கல் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் அபிஷேகத்தை பெற்றுக்க மாட்டேன், வரேன்னா ஜெபம் பண்ணுறேன்னா போயிட்டே இருப்பேன். இப்படி அமர்ந்திருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கை தோல்வி வாழ்க்கை தான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த ஒரு மனிதனுக்குத்தான் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சபை வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களை குற்றப்படுத்த முடியாது நான் சொல்லலை. வேதத்தின் ரகசியம் அதுதான். நிக்கதேமுக்கு கர்த்தர் சொல்கிறார், அவன் சத்தியத்தை கேட்குறான், அவன் ஆண்டவர்கிட்ட ரகசியமாக சத்தியத்தை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவர் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவரை அப்ரிஷியேட் பண்ணுறான், அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான், எல்லா காரியத்தையும் செய்கிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவன்கிட்ட சொல்லிட்டார், நீ இதெல்லாம் செய்யலாம் தம்பி, இதையெல்லாம் நீ எல்லா காரியத்தையும் முன்னாக எல்லா காரியத்தையும் நீ செய்யலாம், எல்லாவற்றிலும் உனக்கு பங்கு உண்டு, ரைட், நீ செய்கிற நல்லது தான். ஆனால் உன் வாழ்க்கை வெற்றியாக மாறணும் இல்லை, நான் வரும் வரை நீ இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுது இன்னொரு வாழ்க்கை உனக்கு உண்டல்ல, அந்த வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு மாறணும் இல்லை. அப்படி நீ மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லும் பொழுது, நான் மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றில் போய் நான் இவ்வளோ முதிர் வயது ஆகிட்டேனே, பெரியவன் ஆகிட்டேனே, மறுபடியும் எங்கள் அம்மா கர்ப்பத்தில் போயிட்டு நான் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இயேசு தெளிவாக சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்சிஸ்ட் பண்றார், மறுபடியும் மறுபடியும் என்று அழுத்தி அழுத்தி இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். அவர்தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? தேவனால் பிறந்திருக்கீங்களா? உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இதுதான் சத்தியம். இல்லைங்க, அது எங்கள் சபையில் கிடையாது. உங்கள் சபையை தூக்கி தூரம் வச்சுருங்க, பைபிளை முன்னாடி வைங்க. ஹல்லேலூயா. சபை ஒன்றும் பண்ண முடியாது, பைபிள் தான், தேவனுடைய வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. சபை இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தலைன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை தோல்வியாக முடிஞ்சு போயிடும். இப்போ எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் கட்டாயம் தேவனால் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் தான் ஜெயம் எடுக்க முடியும். ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதே வசனத்தில் தான் வாசிக்க சொல்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்குத்தான் ஜெயம் கொடுப்பேன்னு சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் தேவனால் பிறந்தவனுக்கு ஜெயம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவது யாருக்கு ஜெயம் கொடுக்கிறாரு? விசுவாசிக்கிறவனுக்குத்தான் ஜெயம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம நிறைய கேட்போம், நிறைய காரியங்களை கவனிப்போம், ஆனால் உள்ளத்தில் விசுவாசிப்பது கிடையாது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது கிடையாது, விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வது கிடையாது, விசுவாசித்து நாம் அதன்படி நடப்பது கிடையாது. விசுவாசிக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அவிசுவாசி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரனும் அவிசுவாசியும் மற்ற காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாம் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னாக்கா உன்னுடைய விசுவாசிக்கிறவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கணும்னாக்கா நீ ஸ்ட்ராங் பிலீவராக மாறணும். பேர் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிறது கிடையாது. நான் கேட்டேன், நான் பிலீவர். எத்தனை வருஷம்? 30 வருஷம்.
50 வருஷம், 40 வருஷம், நீ இன்னும் 1 வருஷம் இருந்தால் கூட போதும், ஒரே ஒரு நாள் இருந்தால் கூட போதும். ஹல்லேலூயா. நீ உண்மையுள்ள பிலீவனாக இருக்கணும், ஸ்ட்ராங் பிலீவராக இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் தான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதில் ஒன்றும் சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது, அவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். ஏன் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ராஜா வந்து தானியேலை சிங்கக்கபியில் போட்டுட்டாங்க. சிங்கக்கபியில் போட்டு சிங்கம் கொண்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு தானியேல் போட்ட சிங்கக்கபிக்கு நேராக வந்து ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து நின்று சத்தம் போடுறாரு. தானியேலே அப்படி சொல்லி சத்தம் போடுறாரு. வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், கவனிங்க, விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இங்குதான் பாயிண்டே இருக்குது. இங்குதான் அவனுடைய வெற்றியின் ரகசியமே அடங்கி இருக்குது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் எப்படி சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டானோ அதே ஃப்ரெஷ்ஷு, அதே நிலைமையில், அதே மனநிலைமையில் அவ்வளோ சந்தோஷமாக வெளியே வர்றதுக்கு காரணம்னா தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம். ஆகையினாலே தான் தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது 3 ராஜாக்களுடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நேபுகாத்நேச்சரை குறித்தும், இங்கே தரியு ராஜாவை குறித்தும், இன்னொன்று பெர்சிய ராஜாவை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய ராஜ்யத்தில் என்ன தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இவருடைய ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லுவோம், தானியேல் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டார், தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டார், தானியேலுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டார், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவன் பேர்ல விசுவாசமா இருந்தான். ஹல்லேலூயா. தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கிற உன் வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட சேதங்கள் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, ஜீவனே போகும்படியான நிர்பந்தங்கள் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கணும்னு சொன்னாக்கா தேவன் பேரில் விசுவாசிக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் பேரில் என்னங்க விசுவாசம்? ஆண்டவர் நல்லது செஞ்சால் விசுவாசிப்பேன். என்னை கொண்டு போய் சிங்க கேபியில் போட்டாக்கா, பசியாக இருக்கிற சிங்கம் உருன்னு இருக்கும்போது அதுக்கிட்ட தூக்கிட்டு போய் போட்டாக்கா எப்படி நான் விசுவாசிக்க முடியும்? அடுத்த செகண்டை சாப்பிட்றோம், எனக்கு தெரியும். உள்ளே இறக்குறான், எனக்கு தெரியும். என் உயிர் போக போது எனக்கு தெரியும். எப்படி நான் ஆண்டவரை விசுவாசிப்பது? இவ்வளவு துன்பம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வியாதி,
இவ்வளவு கஷ்டம், எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. இப்போ போய் நான் ஆண்டவரை விசுவாசிப்பதா? இப்போ போய் தேவன் பேர்ல விசுவாசமா? தானியேல் கடைசி செகண்ட் வரை தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினாலே ராஜாக்கு முன்னாடி ஒரு சேதமும் இல்லாமல் வெளியிலே வந்தான். தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி எந்த மனுஷன் ஜெயிலில் போட்டானோ, எந்த மனுஷன் சிங்க கபிக்குள்ள போட்டானோ, எந்த மனுஷன் தானியேல் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சானோ, அவன் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் அவனை ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றினார். அவன் ராஜ்யபார காலத்தில் மாத்திரம் அல்ல, 3 ராஜாக்களுடைய காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு அவன் நல்ல விசுவாசியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ரகசியம் அதுதான். நான் இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி பிராண்டடு, இந்த சபை பிராண்டடு, இந்த சபை இப்போதான் உருவாச்சு, இந்த சபை ஆதியிலிருந்து இருக்கு. இந்த சபை எப்படிப்பட்ட விசுவாசி தெரியுமா? எங்கள் பாஸ்ட் அவங்க இப்படியாலும், அவங்க இப்படியாக்கும், அவங்க இவ்வளோ பெரியவங்களாக்கும், அவர் இப்படி உபவாசம் எடுப்பார், அவர் இவ்வளோனா ஜோம் பண்ணுவார். அதெல்லாம் சரிதான்யா, அவர் எல்லாம் பண்ணட்டும், அவர் விசுவாசியாக இருந்ததெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் ரைட்டு. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? இப்ப பாருங்க, அதுதான் பெருமை நமக்கு. நான் அந்த சபையை சார்ந்தவன், சில இடங்களில் பார்த்துருக்கிறேன், அந்த சபையை சார்ந்தவங்க சொன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு கெத்து வந்துடும். நான் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், அந்த பேரை சொன்னாலே அவங்க பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரியும், அவங்க ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சவங்க மாதிரியும், மற்றவங்களெல்லாம் அப்படியே அற்பமாக நினைக்கிறது. நீ ஒரு பொழுதும் ஜெயம் எடுக்க முடியாது பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. நீ ஒரு பொழுதும் ஜெயம் எடுக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு ஜெயம் கொடுக்காது. நீ தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? கொடுத்தா விசுவாசம், கொஞ்சம் எடுத்துக்கிட்டாக்கா கோபம், அவிசுவாசம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் யாருக்கு ஜெயம் கொடுக்கிறார்னாக்கா, தேவனால் பிறந்தவனுக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. 2வது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? துன்ப நேரத்தில், வியாதி நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், ஆபத்து நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் எப்படி விசுவாசிக்கிறீங்க? அந்த நேரத்தில் விசுவாசிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிடலாம். சௌகரியமாக இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க அப்படி சொல்லிடலாம். அதான் ஒரு கஷ்டம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஜெயம் எடுக்கலை? விசுவாச குறைவு, அவிசுவாசியாக இருக்கிறோம். சில நேரங்களில் அந்த அவிசுவாசம் வெளிப்பட்டுரும். எப்படி? ஜெபத்தில், வேதத்தை வாசிக்கிறதுல, ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்வதில் சில நேரங்களில் வெளிப்பட்டுரும். போய் என்ன பிரயோஜனம்? இப்படி போனாக்கா ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். அதெல்லாம் என்னத்துக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருப்பது? எவ்வளோ நாள் போய் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் தோணுதில்ல? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, உங்களோட கூட தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கணும். அதுதான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு மனிதன் ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா அவன் யார் பேரில் விசுவாசம் வைக்கணுமா? தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறானோ அவன் தான் ஜெயம் எடுக்க முடியும். பணத்து மேலே விசுவாசம் வைக்கிறவன், பொருள் மேலே விசுவாசம் வைக்கிறவன், அரசியல்வாதி மேலே விசுவாசம் வைக்கிறவன், சோ மேலே விசுவாசம் வைக்கிறவன், பிள்ளைகள் மேலே விசுவாசம் வைக்கிறவன், மனைவி மேலே விசுவாசம் வைக்கிறவன், அல்லது இவங்க அவங்கன்னு சொல்லி அவங்க மேலெல்லாம் விசுவாசம் வைக்கிறவன் கட்டாயம் அவர்களால் ஏமாற்றப்பட்டு தோல்வியை சந்திப்பான். கர்த்தர் இங்க தெளிவா சொல்றாரு, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். நீங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்க? உங்க சபை மக்கள் மேலையா, உங்க பாஸ்டர் மேலையா, அல்லது நீங்க வச்சிருக்கிற ஏதோ ஒன்றது மேல ரொம்ப விசுவாசமா இருக்கீங்களா? கைக்கூடி வராதுங்க, அது ஜெயத்தை தராது, அது ஜெயத்தை ஒரு பொழுதும் தராது. அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னு சொன்னால் உன் தேவன் பேரில் விசுவாசம் வைங்க. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் எங்கே? எது மேலே நம்முடைய விசுவாசம் இருக்கு? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. யாருக்கு ஜெயம் கொடுக்கிறாரு? அவர் மேல் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறவனுக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். வேதத்தில் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் நம்ம மேல அன்பா இருக்கணும். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க அன்பா இருக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நான் ஆண்டவர் நேசிக்கிறேங்க, நான் ஆண்டவர் பேரில் ரொம்ப அன்பா இருக்கிறேங்க, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பா இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. எப்படி நேசிக்கிறீங்க எல்லாம் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். தேவைக்காக அந்த காரியம் நிறைவேறணுன்றதுக்காக ரொம்ப அழகாக அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மில் அன்பாக இருக்கிறதுனாலே ஜெயம் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரோ அவன் தான் ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சத்தியம், வேதம் அதான் சொல்லுது. இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்றமே எதுக்கு? ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்றமே எதுக்கு? எனக்கு அன்பானவர்களே, இயேசு நம்மேல் அன்பு கூர்ந்தாக்கா அந்த மனுஷன் ஜெயம் எடுக்கிற மனுஷனா மாறிடுவான். நம்ம இயேசு மேல் அன்பு வைக்கிறது வேற. அது நம்முடைய தேவைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் மேலே அன்பு வைக்கிறோம். ஆனால் அவர் நம்ம மேலே அன்பு வைக்கணும்ல. இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்காரா? நீங்கள் அப்படி நடந்திருக்கீங்களா? இயேசு அன்பாக இருப்பதற்கேற்ற நடக்கை நம்மகிட்ட இருக்கா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். எல்லா சேட்டையும் பண்ணிவிடுவோம், எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நான் ஆண்டவர் நேசிக்கிறேங்க. நீ நேசிக்கலாம், அவர் நேசிக்கணும்ல. அவர் உங்கள் பேரில் அன்பாக இருக்கணும்ல. நீங்கள் சொல்ல முடியுமா இயேசு என் பேரில் அன்பாக இருக்காருன்னு? யோசித்து பாருங்கள். உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள்.
ஏன் ஜெயம் எடுக்க முடியல? இயேசு என்னை நேசிக்கல. பேதுரு பார்த்து கேட்கிறாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? என்னிடத்தில் அன்பா இருக்கியா? 3 முறை கேட்கிறாருங்க. என்கிட்ட அன்பா இருக்கிறியா? நீ அன்பா இருந்தா தாண்டா உன்னை நான் ஆடுகள் மேய்க்க அனுப்புவேன், விசுவாசிகளை கொடுப்பேன், சபையை கொடுப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன். நீ அன்பா இல்லைன்னு சொன்னாக்கா ஏற்கனவே என்னை மறுதளிச்சு ஓடின பத்தியா? ஏற்கனவே என்னை காட்டி கொடுத்த பத்தியா? ஏற்கனவே யாரும் தெரியாது சபிச்சு திட்டிட்டு தலை தெறிக்க ஓடின பத்தியா? அப்படிதான் தோல்வியை சந்திப்ப. நீ என் கூட இருக்கிறவரெல்லாம் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்ச. என் கூட இருக்கும் போதெல்லாம் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த. உம்மை விட்டா நான் யாரிடத்துல போவேன்? தேவனுடைய வார்த்தைகள் இடத்துல உண்டே. அப்படி எல்லாம் சொன்ன, எல்லாம் ரைட்டு. இப்ப ஓடிவிட்டியே. சிலுவையில் அடிக்கும் போது என் பக்கத்திலே இல்லையே, நீ தூரத்தில் கூட நின்று பார்க்கலையே. எவ்வளோ தோல்வி. அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற விசுவாசிங்க பிள்ளைங்க உட்காந்து அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கூட பயந்துன்னு என்னை பற்றி சொல்லாமல், நான் யாரும் சொல்லாமல் என்னை திட்டிட்டு அவர் யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிச்சுட்டு ஓடனல்ல. வாழ்க்கை எவ்வளோ ஃபெயிலியர், எவ்வளவு தோல்வி. நான் உன்னை அழைச்சது உண்மைதான், உன்னை அந்த விதமாய் ஊழியத்தை கொடுத்தது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் உன் வாழ்க்கை தோல்வியாக மாறி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? நான் உன் பேரில் அன்பு வைக்கல. நீ அன்பாக இருக்கிறது போல நடிச்ச எனக்கு தெரியும், அதனால் உன் பேரில் நான் அன்பு வைக்கல. இப்போ சொல்லு, நீ மனம் திரும்பிட்டல்ல, இப்போ சொல்லு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியா? என் பேரில் அன்பாக இருக்கிறியா? அப்படியே சொல்லி 3 முறை கேட்குறாரு. கடைசியாக அவன் சொல்லிட்டான், தேவரீ நீர் அறிவீர், உமக்கு மறைவானது ஒன்றும் கிடையாதுயா. நான் ஏற்கனவே ஏமாத்திட்டேன், உன்னை ஏற்கனவே ஏமாற்றி ஓடிட்டேன். உமக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, நீர் அறிவீர். இப்போ நான் உண்மையாம நேசிக்கிறேன். கத்த சொன்னார், அவனை ரொம்ப நேசிச்சு இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. அவன் நிழல் பட்டவெல்லாம் சொஸ்தமானா. பாதாளத்தின் திறவுகோல் அவனிடத்தில் குறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை ஜெயமாய் மாறினது. ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் பேதுரு மாறி போனார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவன் மேல் வைத்திருந்த அன்பு. அதே யூதாஸ் காரியத்து மேலே ஆண்டவர் அன்பா தான் கூப்பிட்டாரு. ஆனால் அவன் பண்ண காரியம் அவனை நேசிக்க முடியவில்லை. அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். அவன் வாழ்க்கை கம்ப்ளீட்டா ஃப்ளாப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா முடிஞ்சது. படு தோல்வி அடைந்தான். வெற்றி என்பதே இல்லாமல் போயிற்று. சபிக்கப்பட்டவனாய் மாறினான். எனக்கு அன்பானவர்களே, அவனும் ஒரு விசுவாசி தான். அவனும் இயேசுக்காக ஊழியம் செஞ்சவன் தான். அவனும் பொறுப்பில் இருந்தவன். பேதுருவை விட ட்ரெஷரர், பொருளாளர், காசாளர் என்ற பதவி வகித்தவன், பேங்கர், அப்படிப்பட்ட ஒரு பதவி வகித்தவன். அவருடைய ட்ரஸ்டில், அவருடைய நிர்வாகத்தில், இயேசு செய்த ஊழியத்தில் பிக் ஷாட், அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆள். ஆனால் பாருங்க, வாழ்க்கையில் தோல்வி தோல்வி. காரணம் என்ன தெரியுமா? இயேசு எத்தனையோ முறை வான் பண்ணார், எத்தனையோ முறை வான் பண்ணார். மனம் திரும்பி இருக்கலாம். மனம் திரும்புறதுக்கு அவன் இடமே கொடுக்கல. காசு தான் முக்கியமாக இருந்தது, வெள்ளி காசு தான் முக்கியமாக இருந்தது. இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியில் அவனுடைய நிலைமை, அவனுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடுச்சு. நாண்டு கொண்டு செத்து போனான்.
கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து போனான். அந்த காசில் ஒரு டீ வாங்கி குடிக்க முடியல அவனால். 30 வெள்ளி காசில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டானா? லஞ்சம் வாங்கினானே. அது எதுனா அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே தூக்கிட்டு போய் போட்டான். அவன் மனசாட்சியில் குத்துண்டு, ஐயோ நான் துரோகம் செஞ்சிட்டேனே, பரிசுத்தரை இப்படி காமிச்சு கொடுத்துட்டேனே, இனி எனக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தோல்வி அவன் வாழ்க்கையை மாய்த்து போட்டது. எனக்கு அன்பானவர்கள், அதே பேதுருடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டு ஜெயமாய் மாறினது. காரணம் தேவன் அவன் மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காருங்க. அதனால தான் இந்த கூட்டங்கள்லாம் வர வச்சு இப்படியெல்லாம் சத்தியத்தை சொல்லி இவ்வளோ வசனங்களை கொடுத்து, எப்படி ஆகிலும் நீ திருந்துருவியா, எப்படி ஆகிலும் என் மேலே விசுவாசம் வச்சிருவியா, எப்படி ஆகிலும் நீ ஜெபிக்கிறவனா மாறிடுவியா, எப்படி ஆகிலும் நீ இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்து என்னுடைய நாமத்தை மையப்படுத்த மாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுக்கும் ஒரு எண்டு உண்டு, இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டார். நம்முடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டார். நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டார். பண்ணுற அட்டகாசத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, மீறுதல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, பண்ணுகிற எல்லா விதமான பொல்லாத காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. மறந்துடக்கூடாது. எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் மறுபக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் மறுபக்கம் உண்டு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதுதான் கெமிஸ்ட்ரி. ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை இருக்குதான் செய்யும். எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், நம்ம ஜெயம் எடுக்கணும் சொல்லி. நீங்கள் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், எல்லா நாட்களிலும் ஜெயம் எடுக்கிறவளாம் மாறணும் சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை பெறணும். இந்த உலகத்தினுடைய அன்பு மாயை, கணவனுடைய அன்பு மாயை, மனைவியுடைய அன்பு மாயை, பிள்ளைகளுடைய அன்பு மாயை, ஊழியக்காரனுடைய அன்பு மாயை, எல்லா அன்பும் மாயை. இயேசுவின் அன்பு மாறாத ஒரு அன்பு. அந்த அன்பு பெறணுங்க. அவன் வாழ்க்கை தான் ஜெயம் உள்ளதா மாறும். நீங்க பெற்றிருக்கீங்களா? எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார். எப்படிப்பட்டவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார்? மறுபடியும் பிறந்தவனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். எப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். எப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார்? அவரால் அன்பு கூறுகிறவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. லாசரு நாரி போன சரீரம் உடையவன். வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க வாசி பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனுடைய சகோதரிகளையும் லாசருவையும் இயேசு நேசித்தாராம். அவன் நேசிக்கிறானோ இல்லையோ? யார் நேசிச்சா? வாசிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசுவின் அன்பை பெற்ற ஒரு குடும்பம். நாரி போன சரீரம், 4 நாட்களாய் அந்த குகைக்குள்ளாய் கிடக்கிற ஒரு சரீரம், அழுகி போன ஒரு சரீரம். இயேசு அன்பாய் இருந்தபடினாலே உயிரோடு கூட வெளியில வந்தது. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. இட் இஸ் finished, முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமை. அவங்க சகோதரிகள்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. அது நாரி போச்சு, அது எல்லாம் திறக்கலாம் முடியாது, திறந்தா கப்படிச்சிடும், நாரி போயிடும், திறக்காதீங்க அப்படிதான் சொல்றாங்க. இயேசுகிட்டே சொல்றாங்க.
எனக்கு அன்பானவர்களே, இயேசு அவர்களை நேசித்தபடினால், அவர்கள் மேல் அன்பு வைத்திருந்தபடினால், அந்த அன்பு லாசருடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினது, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அவனை பார்த்தவங்களாம் ரட்சிப்புள்ள வந்தாங்க. அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த சம்பவத்தை பார்த்து. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும்னா வெரி சிம்பிள். 3 காரியம்தான். ஒன்று, நீங்கள் உங்களை கலெக்ட் பண்ணி பார்த்துங்க, மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கா? தேவனால் பிறந்த ஒரு அனுபவம் இருக்கா? சும்மா முக்கி எழும்புறது கிடையாது. தேவனால் பிறந்த ஒரு அனுபவம், வசனத்தினால் பிறந்த ஒரு அனுபவம், சத்தியத்தினால் பிறந்த ஒரு அனுபவம், ஆவியினால் பிறந்த ஒரு அனுபவம். அதுதான் தேவனால் பிறந்த ஒரு அனுபவம். மனிதனால் பிறக்கிறது நம்ம இந்த உலகத்தில் வந்துடுறோம். தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டு, மறந்துடக்கூடாது. அந்த தேவனால் பிறந்த அனுபவம் உடையவனுக்கு தான் ஜெயம். தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு தான். விசுவாசம் வைக்கிறது எல்லாம் விசுவாசி நம்புறான், எல்லாம் நம்புறான். திக்காக்காரனை கேட்டால் கூட நாளைக்கு நான் வரேன் பிரதர் அப்படின்ட்டு போவான். என்னன்னா நாளைக்கு நான் வரேன்ற நம்பிக்கை. அந்த விசுவாசத்தை சொல்லலை, தேவன் பேரில் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம். ஹல்லேலூயா. 1வது காரியம், நான் ஒரு இடத்துல அன்பா இருக்கிறேன், அந்த கதைலாம் இங்கே வேண்டாம். அவர் உங்களிடத்தில் அன்பா இருக்காரா? அவர் அன்புக்கேற்ற விதமாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் அதே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 37 39 வரலாம் சொல்கிறாரு. அவர் நாசம், மோசம், கஷ்டம் எல்லாவற்றையும் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் எந்த கிரியேட்டர் ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் சொல்றார் பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு. ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க முடியாதுங்க. அதனால தான் என் தலையை வெட்டினாலும் சரி பரவாயில்ல, எனக்கு ஜீவகிருணம் வச்சிருக்காரு ஆண்டவர். எனக்கு என்ன பண்ணாலும் சரி, கட்டுகளை வைத்திருந்தாலும் சரி, உபத்திரங்கள் வைத்திருந்தாலும் சரி, அடித்தாலும் சரி, சேதப்படுத்தினாலும் சரி, என்ன காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, நான் அதை குறித்து பயப்படலை, அதை குறித்து நான் அஞ்சலை. நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் என்னை அழைத்த இயேசு என் பேரில் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை விட்டு இவைகள் எல்லாம் என்னை பிரிக்க முடியாது. சொல்ல முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கிய வட்டம். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. அந்த விதமாய் கர்த்தர் நம்மை நேசிக்க முடியாய் நம்மை அர்ப்பணிக்கணும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுப்பார். இந்த வாக்கு தத்தம் ஜெயமாய் மாறும். மரித்தாலும் உயிரோடு கூட எழும்புவோம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நமக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். யார் மூலம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒப்பு கொடுப்போமா? மறுபடியும் பிறக்கலைன்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு வேணும். அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்படி 2வது, ஆண்டவரை உண்மையில தான் நான் விசுவாசம் வைப்பேன். நான் பண்ணுற தொழிலில் இல்லை, நான் செய்கிற வேலையில் கிடையாது.
நான் செய்கிற சோ காரியங்களில் கிடையாது. உண்மையில தான் நான் அன்பு, உண்மையில தான் நான் விசுவாசம் வைப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒன்றாவது, ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறத காட்டிலும் நீர் என் பேரில் அன்பாக இருக்கணும்ப்பா, அதுக்கு நான் தகுதியுடையவனாக மாறணும். நீங்கள் நேசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும்ல, அந்த தகுதி எனக்கு கொடுங்க. நீ நேசிக்கிற பிள்ளையாக நான் இருக்கணும், நீர் அன்பு செலுத்துகிற ஒரு மகனாக நான் மாறணும். என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க அப்படி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்த இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரை ஜெயமெடுக்கலாய் மாறட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், இவளை தொடுவீராக, ஜெயம் கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.